KLR த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். நம்ம ஏன் மிரர்லெஸ் கேமரா வாங்கணும் அப்படிங்கிறதா இன்னையுடைய வீடியோவுடைய ஒரு டாபிக். நம்மளுக்குள்ள நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது இல்லையா? அதாவது DSLRல இருந்து மிரர்லெஸ்க்கு டிரான்சிஷன் ஆகக்கூடிய நேரம். நிறைய பேர் மிரர்லெஸ்க்கு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் DSLR வச்சுருக்காங்க, கொஞ்சம் பேர் DSLRே கண்டினியூ பண்ணலாமா இல்லாட்டி மிரர்லெஸ் உடனே வாங்கணுமா இப்படிங்கிற கேள்வி வரக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த காரணத்துக்காக நீங்கள் மிரர்லெஸ்ஸுக்கு நீங்கள் போகணும்? கிட்டத்தட்ட ஒரு 13 காரணங்கள் நான் சொல்கிறேங்க இந்த வீடியோவில், ஓகேவா? ஸோ அந்த 13 காரணத்தையும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட், ஃபஸ்ட்டு காரணத்திலிருந்து 13வது காரணம் வரைக்கும் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் மிரர்லெஸ் கேமரா வாங்கணுமா இல்லாட்டி வாங்க வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை சேரும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, மிரர்லெஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிங்க. ஏன்னா எதிர்காலத்தில் எல்லா விஷயமே மிரர்லெஸ் பேஸ்டாக தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய AI டெக்னாலஜியை உள்ளுக்குள்ளே வச்சு தான் கேமராஸ் உங்களுக்கு வந்துகிட்ருக்கு. நிறைய கேமராஸில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மிரர்லெஸ் கேமராஸில் அதெல்லாம் இருக்குது. அப்போது இந்த DSLR அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி, நல்ல டெக்னாலஜி, நம்ம கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணோம், தட் இஸ் ஓகே. பட் அதை விட ஒரு சொஃபஸ்டிகேட்டடான, அதை விட ஒரு கன்வீனியன்ட்டான, அதை விட ஒரு அக்யூரேட்டான, அதை விட ஒரு ஃபாஸ்ட்டான, அதை விட ஒரு யூனிவர்சலாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி ஒன்று இருக்குது. அது நமக்கு பல வகையில் ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவலில் கொடுக்கும். ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கூடிய ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணாங்கன்னா கேமராஸில் DSLRலேருந்து மிரர்லெஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். மிரர்லெஸ் கேமராஸில் இந்த மிரரே எடுத்துட்டாங்க, மிரர் அசம்பிளி எடுத்துட்டாங்க, அந்த மிரர் ஹவுசிங் எடுத்துட்டாங்க. அந்த மிரர் ஹவுசிங்கை ஃபுல்லாக எடுத்ததுனால பார்த்திங்கன்னா கேமரா தின் ஆகிடுச்சு இல்லை? ஒரு முறை அந்த மிரர் மேலே போகிறது, அந்த ஸ்பேஸ்க்கு உங்களுக்கு கம்மியாக போயிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ கேமரா தின் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அந்த டெக்னாலஜி பல வகையில் கன்வீனியண்ட்டாகவும் உங்களுக்கு ரொம்ப மாடர்னைஸாகவும் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் மாறிடுச்சு ஆக்சுவலாக. அதனால் என்னை பொறுத்தளவுக்கு மாற்றங்கள் மாறும்போது அந்த மாற்றங்களோடு நம்ம மாற வேண்டும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஃபியூச்சர் மிரர்லெஸ் தான், அதில் சந்தேகம் கிடையாது ஆக்சுவலாக. அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா மிரர்லெஸ் டெக்னாலஜி தான். அது AIயோட சேர்ந்து வர சமயத்தில் இனி வர காலத்தில் DSLR பற்றி நம்ம பேசுவோமா அப்படின்னா கூட பேசக்கூட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மிக விரைவில் வந்துடும் கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. DSLR கேமராஸை விட இந்த மிரர்லெஸ் கேமராஸ் சின்னதாக இருக்குது, வெயிட் கம்மியாக இருக்குது இல்லையா? நான் சொன்ன மாதிரி அந்த மூவிங் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனாலையும், மிரர் ஹவுசிங் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் கேமரா உங்களுக்கு சின்னதாக போயிடுச்சு. அதையும் தாண்டி டெக்னாலஜி வேறு லெவலில் போனதுனால அந்த டிவைஸ் ரொம்ப சின்னதாகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ டிவைஸ் சின்னதாக இருக்கிறதுனால, வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அதை ஹேண்டில் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எஸ்பெஷலி நீங்கள் வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிற சமயத்தில், இல்லை லாங் டிஸ்டன்ஸ் கேமராவோட நம்ம ட்ராவல் பண்ணுற சமயத்தில் இந்த சைஸ் அண்ட் வெயிட் அப்படிங்கிறது இட் ரியலி மேட்டர்ஸ் அ லாட். படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் வியூ ஃபைண்டரில் பார்க்க முடியும் இல்லையா? அது LCD வியூ ஃபைண்டர் ஆனாலும் சரி தான், இல்லாட்டி எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் தான் சரி தான் ஆக்சுவலாக. ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபெசிலிட்டிங்க. அதாவது ஒரு காலத்தில் படம் எப்படி வருமோ அப்படின்னு தெரியாத மாதிரி ஃபிலிம் பீரியடில் எடுத்த ஒரு காலம்லாம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் படம் வரும் அப்படிங்கிறது எனக்கு வியூ ஃபைண்டர்லேயே அந்த கேமரா சொல்லிச்சு அப்படின்னா எவ்வளோ ஃபுல் ப்ரூஃபாக என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியும் பாருங்கள். நீங்கள் கேமராவை லைவாக வச்சுட்டு நீங்கள் ஒயிட் பேலன்ஸை மாற்றினீங்கன்னா, ஒயிட் பேலன்ஸ் மாறும்போது இந்த சீனில் என்ன எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேமரா காமிச்சு கொடுத்துருதே. பிக்சர் ஸ்டைல் மாற்றும் போது என்ன எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறத கேமரா காமிச்சு கொடுத்துருது. டெப்த் ஆஃப் ஃபீல் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கேமரா காமிச்சு கொடுத்துருது இல்லையா? இதெல்லாம் ரியல் டைமில் உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கிது இல்லையா? தட் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ தவறுகள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவாக இருக்கும் மிரர்லெஸ் கேமராஸில். பிகாஸ் கேமரா ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஒரு வியூ ஃபைண்டரை நமக்கு கொடுக்குது. என்ன படமோ அதுதான் நமக்கு தெரியுது, என்ன வீடியோவோ அதுதான் நமக்கு தெரியுது வியூ ஃபைண்டரில். அப்போது என்னோடய வியூ ஃபைண்டரில் உள்ள படம் டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பிரைட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கேமராவே நமக்கு சொல்லுது இல்லையா உங்களுக்கு? ஸோ மோஸ்ட் ஆஃப் த மிரர்லெஸ் கேமராஸில் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இது இருக்குது. ஐ திங்க் இது ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு ஒரு செமையான விஷயங்க. உண்மையிலே ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஜாப் எடுத்து பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு இதுதான் அவுட்புட் நான் கொடுக்க போகிறேன், இதுதான் அவுட்புட் வரும், ஷட்டர் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணால் இதுதான் எனக்கு வரும்,
அப்படிங்கிறத என் கேமரா முன்னாடியே காமிக்குது இல்லையா? அதுக்கப்புறம் நான் எதுக்கு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கணும்? திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ மிரர்லெஸ் வாங்குறதுல இது வந்து 3வது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக ப்ரிவ்யூ காமிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜீப்ரா ஸ்ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஹைலைட்ஸ் வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுது, எங்கெல்லாம் ஹைலைட்ஸில் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத கேமரா வந்து வரி வரியாக கோடாக காமிக்கிது உங்களுக்கு. இல்லை அந்த கோடு உங்களுக்கு பிளிங்க் ஆகுது படம் எடுக்கும்போது உங்களுக்கு. அப்போ வந்து இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஹைலைட் ஏரியா இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா? அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஹிஸ்டோகிராம்ங்கிறது ஒரு சூப்பரான வந்து ஒரு எக்ஸ்போஷர் ரிலேட்டடான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரைட்னஸ் ஹிஸ்டோகிராம் சொல்லி சொல்கிறோம். எவ்வளோ பிக்சல்ஸு ஹைலைட் ஏரியாவில் இருக்குது, எவ்வளோ பிக்சல்ஸ் மிட் டோன் ஏரியாவில் இருக்குது, எவ்வளோ பிக்சல்ஸ் வந்து ஷேடோ ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கிராஃபிக்கலாக இந்த ஹிஸ்டோகிராம் நமக்கு காமிக்குது இல்லையா? ஸோ இது வந்து டெஃபினட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு கரெக்டான எக்ஸ்போஷர் மட்டும் இல்லை, கரெக்டான கலர் ரெண்டேஷன் கூட பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அதில் ஹைலைட்டான ஒரு விஷயம். இந்த ஹிஸ்டோகிராம் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் கூட மேலே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த ஹிஸ்டோகிராம் வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதில் வந்து ஹிஸ்டோகிராமை எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கணும், அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி படம் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக அதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். அண்ட் ஐ திங்க் மிரர்லெஸ் கேமராவுக்கு நம்ம ஏன் போகணும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் சென்சார் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நம்பர்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரேம் ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் சென்சார் பாயிண்ட்ஸ். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணால் எடுக்க முடியுமா கேட்டால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளால் எடுக்கவே முடியாது, சான்ஸே இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பேர்ட் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னுச்சுன்னா பேர்ட் இன் ஃப்ளைட் எடுக்கிற சமயத்தில் ஐ வுட் சே தட் நோ லைக் இந்த எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வாட்டர் ஃபோக்கஸ் பாயிண்ட் சென்சார் இருக்கிறதுனாலையும் கண்டினியூஸ் ஃபோக்கஸ் கேமரா பண்ணுறதுனாலையும் எல்லா ஷாட்லேயுமே அந்த பேர்ட் வந்து பர்ஃபெக்டாக ஷார்ப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு உண்மை. இதை நான் எடுத்து பார்த்ததுனால சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரு சென்சார் இருக்கும்போது எப்படி மிஸ் ஆகும் ஃபோக்கஸ் உங்களுக்கு இல்லையா? சான்ஸே இல்லை. அது தவிர வந்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கும் வேண்டிய மாதிரி உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் பிராண்ட் டு பிராண்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேரியேஷன்ஸோட இந்த மிரர்லெஸ் கேமராஸ் வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே வந்து கேமரா ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு கூட கேமராஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது தான் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப ஈஸியாக இல்லை, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா அந்த ஃபோக்கஸிங் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த அளவுக்கு எல்லா ஷாட்லேயுமே ஃபோட்டோகிராஃபர் கரெக்டாக பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக அதில் போய் நம்ம மண்டையை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது கேமரா பண்ணிச்சுன்னா வெல் அண்ட் குட். நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த படத்தை வந்து ஒரு அழகுனதான் வந்து ஒரு காம்போசிஷன் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர ரொட்டீன் திங்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. அந்த வேலையை மிரர்லெஸ் கேமரா செமையாக சூப்பராக அதுவே பண்ணுது. அது தவிர கண்களை ஃபோக்கஸ் பண்ணணும். கண்களை உங்களுக்கு ரைட் ஐ ஃபோக்கஸ் பண்ணணுமா, லெஃப்ட் ஐ ஃபோக்கஸ் பண்ணணுமா, எஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது தவிர வந்து ஹியூமன் ஐ ஃபோக்கஸ் பண்ணணுமா, அனிமல் ஐ ஃபோக்கஸ் பண்ணணுமா, பேர்ட் ஐ ஃபோக்கஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டாக ரொம்ப டீட்டெயில்டான விஷயங்கள் வந்து மிரர்லெஸ் கேமராஸில் வந்தாச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய கேமராவால் வந்து ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரி ஒரு விஷயத்தை ரெகக்னைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறக்கூடிய விஷயம் உங்களுக்கு மிரர்லெஸில் வந்தாச்சு. இதையும் தாண்டி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஏரியாலாம் உங்களுக்கு ஃபோக்கஸாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் டெக்னாலஜி அப்படின்னா அதை நீங்கள் ஆன் பண்ணி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது கேமரா ஃபோக்கஸ் பண்ணுற சமயத்தில் எந்த ஏரியாலாம் ஷார்ப்பாக தெரியுது. ஆக்சுவலாக அது டெப்த் ஆஃப் ஃபீல்டுக்கு ஒரு இண்டிகேஷன். ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எங்கெல்லாம் ரெட் கலர் லைன் இருக்கோ அது வரைக்கும் ஃபோக்கஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ரெட் கலர் எங்கே இல்லையோ அந்த இடம்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குன்னு அர்த்தம். திஸ் இஸ் கால் ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங். இந்த ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங்கில் டெக்னாலஜி அப்படிங்கிறது பர்டிகுலர்லி நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டில். அஃப்கோர்ஸ் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுற சமயத்தில் மிரர்லெஸ் கேமரா என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமீடியட்டாக நீங்கள் எந்த பாயிண்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட்டை மேக்னிஃபை பண்ணி காமிக்குது. தட் இஸ் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் திங் மிரர்லெஸ் கேமராஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருக்கு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெசிலிட்டி இல்லையா? ஸோ இது கூட நம்ம மிரர்லெஸ் கேமராவுக்கு ஏன் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. கேமரா ஷேக் வந்து ஒரு பெரிய தலைவலி உங்களுக்கு. கேமரா ஷேக்குடைய காரணம் நமக்கு தெரியணும்.
அது எப்படி அவாய்ட் பண்ணணும் நமக்கு தெரியணும். ஸோ ஓவர் அண்ட் அபவ் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி ஆல்ரெடி டிஎஸ்எல்ஆரில் வந்துருச்சு. டிஎஸ்எல்ஆரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேமராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லென்ஸ் பேஸ்டாக தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் மிரர்லெஸ் கேமராஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சென்சார் பேஸ்டாக மாறிடுச்சு. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா இன் கேமரா ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இல்லாட்டி சென்சார் பேஸ் ஸ்டெபிலைசேஷன் சொல்லி சொல்கிறோம். இந்த இன் கேமரா ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து லென்ஸ் பேஸ் ஸ்டெபிலைசேஷனை விட ரொம்ப அக்யூரேட்டாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வேலை செய்யுது. 7 to 8 ஷட்டர் ஸ்பீட் ஸ்டாப் வரைக்கும் உங்களால் வந்து ஷட்டர் ஸ்பீடை குறைச்சி உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். அப்போ கூட உங்களுக்கு கேமரா ஷேக் வராது அதில், இல்லையா? ஏன்னா அந்த டெக்னாலஜி வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது ஆக்சுவலாக. அதனால் அந்த ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது பக்காவாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஆக்ஷன் பேஸ்ட் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் லென்ஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோ லைட்டில் நீங்கள் அதிகமாக ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெபிலைசேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இனிமேல் வந்து மிரர்லெஸ் கேமரா யூஸ் பண்ணும்போது கேமரா ஷேக்னால ஒரு படம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ஆஸ்பெக்டை வந்து ஃபுல்லாகவே இந்த டெக்னாலஜி வந்து அதனுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இது கூட நம்ம மிரர்லெஸ் கேமரா ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கிறோம் இல்லையா? வீடியோ எடுக்கிற சமயத்தில் உங்கள் சப்ஜெக்ட் மூமெண்ட் இருக்கும், கேமரா மூமெண்ட் இருக்கும். இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி அந்த வீடியோவை வந்து ஸ்மூத்தாக கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு மிரர்லெஸ் கேமராவுடைய டெக்னாலஜி வந்து செமையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் கண்டினியூஸ் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் நீங்கள் போட்டுட்டு அப்புறம் வந்து ஃபேஸ் ட்ராக்கிங் போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் இப்படி ஃப்ரண்ட்டில் பேக்கில் லெஃப்ட்டில் ரைட்டில் மூவ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேமரா என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா கரெக்டாக என்னுடைய ஃபேஸை வந்து ட்ராக் பண்ணி அந்த வீடியோவில் வந்து எந்த விதமான ஒரு ஃப்ளா இல்லாமலும் அது எடுத்துகிட்டு போகுது பார்த்தீங்களா? இது வந்து வீடியோ ஷூட்டர்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். அதையும் தாண்டி இந்த கேமராஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால உங்களால் வந்து அதை கிம்பல்லாம் ஈஸியாக போட்டு ஹேண்டில் பண்ண முடியும் இல்லையா? மிரர்லெஸ் கேமராவை கிம்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிம்பல் ஷூட்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபியூச்சரிஸ்டிக்காக நீங்கள் பார்க்கும்போது கேமராவுடைய சைஸ் சின்னதாக வரதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய ஆட்டோ ஃபோக்கஸ் டூரிங் வீடியோ ஷூட்டிங் இல்லையா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ் கேமராஸ் வந்து டெஃபினட் டிஎஸ்எல்ஆரை விட ஸ்கோர் பண்ணுது அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஹை பர்ஸ்ட் ரேட் அப்படின்னா ஒரு முறை நீ ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா எத்தனை ஃபோட்டோ எடுக்குது, தட் இஸ் கால்ட் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக டிஎஸ்எல்ஆர் கேமராவில் பேசிக் மாடலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 2 ஃப்ரேம் இருக்கும், இல்லாட்டி 3 ஃப்ரேம் இருக்கும் உங்களுக்கு. அதுவே ஒரு அட்வான்ஸான கேமரா இருந்துச்சு அப்படின்னா 8 ஃப்ரேம் வரைக்கும் வரும். ஒரு சில கேமராஸ் வந்து 10 ஃப்ரேம் வரைக்கும் எடுக்கும், அதாவது ஒரு செகண்டுக்கு 10 ஃப்ரேம் எடுக்கும். அதை தாண்டி டிஎஸ்எல்ஆர் கேமராஸில் வந்து ஃப்ரேம் ரேட்டை அதிகம் பண்ண முடியாது. ஏன்னு அப்படின்னா அங்கே மிரர் ஒரு முறையும் மேலே போயிட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கு வந்து அதனுடைய ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் தட் மெக்கானிக்கல் மூமெண்ட். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ஐ திங்க் ப்ரொஃபஷனல் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் ரேட் அப்படிங்கிறது 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். அதையும் தாண்டி 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்லாம் கூட நம்ம வந்துருச்சு. 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவியோடைய ஃப்ரேம் பர் செகண்ட் ரேட் இல்லையா? அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய கேமராஸ் வந்து உங்களுக்கு மிரர்லெஸில் தான் பாசிபிள். ஏன்னா அங்கே வந்து மெக்கானிக்கலான மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதையும் தாண்டி எலக்ட்ரானிக் ஷட்டர் அப்படிங்கிறது மெக்கானிக்கல் ஷட்டரை வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அதன்படி அது சென்சார் பேஸ்டான ஷட்டராக வேலை செய்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் பர் ரேட் வந்து அதிகமாக கிடைக்கிது. குறிப்பாக வந்து நீங்கள் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்களா, இல்லை ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபராக, இல்லை பேர்ட் ஃபோட்டோகிராஃபராக, இல்லை எனி ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நிறைய படம் நான் எடுப்பேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஐ திங்க் யூ ஹவ் டு செட்டில் ஃபார் மிரர்லெஸ் கேமராஸ். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு ஹையர் ஃப்ரேம் ரேட் கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு உண்மை. இதுவும் நீங்கள் மிரர்லெஸ் கேமரா ஏன் வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளச்சுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. அதில் ஷட்டருடைய மெக்கானிக்கல் மூமெண்ட் அது ஒரு சவுண்டு, மிரர் போய் மேலே போயிட்டு உங்களுக்கு ஃப்ளாப் பண்ணுறது அதனுடைய சவுண்டு ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவுடான ஒரு சவுண்டாக உங்களுக்கு இருக்கும் படம் எடுக்கும்போது. ஆனால் மிரர்லெஸ் கேமராஸில் ரொம்ப சைலண்ட்டான ஒரு ஆப்ரேஷன் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பர்டிகுலர் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஷட்டரில் எடுக்கிற சமயத்தில் அப்சல்யூட்லி இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் படம் எடுக்கும். ஸோ கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னா லென்ஸுடைய அடாப்டபிலிட்டி. எஸ், நான் டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து அதே பிராண்டில் வந்து நான் வந்து மிரர்லெஸ் கேமரா வாங்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமராவோட லென்சஸ் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய மிரர்லெஸ் கேமராஸில் ஒரு அடாப்டர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ் கேமராஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிராண்டுடைய லென்சஸை யூஸ் பண்ணுற மாதிரி கம்பேட்டபிளான அடாப்டர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ உங்களுடைய பழைய லென்ஸ் எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. ஸோ நிறைய விலை கொடுத்து கேனன் லென்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. அதில் EF லென்ஸ் இருக்குது. EF லென்ஸில் வந்து ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான லாங் டெலிஃபோட்டோ லென்ஸோ இல்லை லாங் ஜூமோ வச்சுருக்கீங்க அப்படின்னா RF மவுண்ட் உள்ள மிரர்லெஸ் கேமரா கேனனில் நீங்கள் வாங்குறீங்க. EF மவுண்ட் என்ன ஆகாது, டேரெக்டாக RF மவுண்டோட கம்பேட்டபிளாக உங்களுக்கு இருக்காது. அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆக்சுவலாக EF to RF RF to EF அடாப்டர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய EF லென்ஸ் என்ன பண்ணலாம், RF மவுண்ட்டில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வித் அடாப்டர். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா உங்களுக்கு ஆக்சுவலாக? ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு, இன்னும் அதிக நாளைக்கு உங்களுடைய பழைய லென்சஸை கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுடைய மிரர்லெஸ் கேமராவோட கம்பேட்டபிளாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் அந்த டெக்னாலஜியில் அவங்க யோசிச்சிருக்காங்க இல்லையா? அதனால் நம்ம எந்த கவலையெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா, மிரர்லெஸ் கேமரா வாங்குறதுல நம்ம வந்து முனைப்பாக இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய லென்ஸஸ் எதுவுமே வேஸ்ட்டாக போகாது அப்படிங்கிறதும் ஒரு கடைசி பாயிண்ட்டாக சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு தாட் ப்ராசஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு DSLR கேமரா மேலே கோபம் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா இவ்வளோ நாள் DSLR கேமரா தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ யூஸ் பண்ணுறேன். பட் மிரர்லெஸ் கேமராவுக்கு நான் சேஞ்ச் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குற சமயத்தில் இனிமேல் வந்து மிரர்லெஸ் தான் அப்படிங்கிற சமயத்தில் அது ஏன் வாங்கணும், மிரர்லெஸ் வாங்கலாமா இல்லாட்டி வந்து DSLR வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் வர சமயத்தில், ஒரு சந்தேகம் வரும்போது, ஒரு டவுட் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு கேட்குறீங்களே வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேள்வி எல்லாமே இருக்காது. ஏன்னா நம்மளால் அதை டிசைட் பண்ண முடியல, என்ன கேமரா வாங்குறது டிசைட் பண்ண முடியல ஆக்சுவலாக. பட் என்னுடைய கன்க்ளூஷன் என்னென்னா, எது நீங்கள் வாங்கினாலும் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக வாங்குங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த கேமரா நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த அடுத்த 5 வருஷத்துக்கு டெக்னாலஜி என்கிட்ட இருந்தால் தானே யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் கூட இந்த பாயிண்ட்டை நீங்கள் முக்கியமாக யோசிக்கணும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் வந்து களம் இறங்குற சமயத்தில் உங்களுக்கு அப்டேட்டடான ஒரு எக்யூப்மெண்ட் கையில் இருக்கணும். ஸோ கிளைண்ட்ஸே கேட்பாங்க உங்களுக்கு, இல்லை சார் உங்கள் R5 இல்லையா, R6 இல்லையா அப்படி கேட்பாங்க. ஆக்சுவலாக சோனி எடுத்துட்டிங்கன்னா A7 R4 இல்லையா அப்படிலாம் கேட்பாங்க கிளைண்ட்ஸ் ஆக்சுவலாக. பிகாஸ் நம்மளோட அவங்க அப்டேட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து இந்த டெக்னாலஜி பேஸ்டாக தான் உங்களுக்கு பிஸ்னஸும் போகுது. அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம முக்கியமாக வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் டெஃபினட்டாக அதை லைக் பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். யாராவது வந்து DSLR வாங்கலாமா இல்லாட்டி மிரர்லெஸ் வாங்கலாம் கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க ஆக்சுவலாக. ஓகேவா? இது வரைக்கும் KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.